எதுவுமே புரியாம சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நாங்க ஆட்சி அமைச்சிருவோம், ஆட்சி அமைச்சிருவோம்னு. எந்த அனுபவமும் கிடையாது. அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் தரல. அதனால தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்களேன்னு கேட்பாங்க. ஐயா கலைஞர்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தாரு, அது எல்லாருக்குமே தெரியும். கட்சியினுடைய முகமாகவே உங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாரு, அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்காக அவர் எப்பேற்பட்ட போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்திருக்கிறாரு அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். ஆனா இன்றைக்கு இவ்வளவு அரசியல் ஞானம் இருக்கு, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வித்தியாசம் தெரிஞ்ச நீங்க இவ்வளவு தூரம் அறிவார்ந்து பேசக்கூடிய நீங்க உங்க குடும்பத்தை துணை முதலமைச்சர் ஆகுங்க, உங்க கட்சியில நீங்க துணை முதலமைச்சராக எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு அறிவார்ந்த அரசியல் படி எல்லாம் தெரிஞ்ச நீங்க தானே துணை முதலமைச்சர் ஆயிருக்காங்க. குடும்பத்தில் வந்தா கூட ஏன் உங்க குடும்பத்திலேயே உங்களா துணை முதலமைச்சர் ஆக்காம எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எங்க தலைவராக 30 வருஷம் சோசியல் சர்வீஸ்ல மக்கள் இயக்கமா இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்திருக்காரு. சோசியல் சர்வீஸ்னா என்னன்னே தெரியாது, ஸ்பெல்லிங்கே தெரியாது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.